வீக்கெண்ட் வந்தாலே ஜாலி தான். இந்த சாட்டர்டே சண்டேஸ்ல தான் ஆஃபீஸ் ஸ்கூல் இந்த எந்த டென்ஷனுமே இல்லாம ரிலாக்ஸ்டா மார்னிங் எந்திரிக்கலாம். இந்த vlogல சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நாங்க இந்த டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்னு தான் பார்க்க போறோம். இப்போ மார்னிங் 7 மணி ஆச்சு. நேற்று நைட்டே இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி, உளுந்து, வெந்தயம் இது மூணையும் ஊற வச்சிருக்கேன். இவங்க 2 பேரும் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இட்லி மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு முடிச்சிடலான்னு இருக்கேன். நாங்கள் யூஸ்வலாக சாட்டர்டேஸில் மார்னிங் டைம்லேயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ கையில் லிஸ்ட் கொடுத்து அனுப்பியாச்சு. அவரும் மார்க்கெட் போயாச்சு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியில் போகலான்ட்டு பிளான் இருக்குது. எங்கே போகிறோன்ட்டு பின்னாடி சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே வாங்கி வச்ச ப்ரான் இருக்குது. அதை க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு பட்டர் கார்லிக் ப்ரான்ஸும் போன வாரத்தில் வாங்கி வச்ச மிச்சம் இருந்த காய்கறி எல்லாமே போட்டு ஒரு சாட்டட் வெஜிடபிள்ஸும் பொட்டேட்டோஸையும் பேக் பண்ணலான்னு தான் இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிட்டேன். இவர் மார்க்கெட்ல இருந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி மாவையும் அரைச்சி வச்சிட்டேன்னா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது மிக்ஸி தான், கிரைண்டர் கிடையாது. இந்த ஊரில் கிரைண்டரும் கிடைக்காது. உளுந்த வந்துட்டு ஃபர்ஸ்டே கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லானதுக்கு அப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சோம்னா நல்லா பொங்கி வரும். அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. மிக்ஸியில் அரைக்கிறனால மிக்ஸி சூடாகும், அதனால உளுந்தும் சூடாயிரும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு ஐஸ் கியூப்ஸும் போட்டு அரைச்சோம்னா நல்லா வரும். நாங்கள் ஊர்லேருந்து வரப்போ இந்த மிக்ஸியை இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்தது. மிக்ஸிங்கிறனால நம்ம கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி நிறைய அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்க முடியாது. ஸோ ஒரு வாட்டி அரைச்சி வச்சேன்னா வீக்லி 3 days வரும். மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இங்கே மார்க்கெட்லேயே நான்வெஜ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த காய்கறி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த நான்வெஜ்ஜையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். வீக் டேஸில் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எதாவது எங்கே வைக்கணுமோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் ஒரு 2 திங்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது இன்னைக்கு வந்துருச்சு. அதை இப்போ குவிக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெளியில கிளம்பிடலாம். நம்ம ஊர்ல அமேசான் ஆப்ல நம்ம எப்படி திங்ஸ் வாங்குறோமோ அந்த மாதிரி இங்க லசாடான்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல தான் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இங்கே அமேசான் கிடையாது. இது என்னன்னா LED ரைட்டிங் போர்டு. இதை வந்துட்டு நான் கிச்சன்ல எங்கேயாச்சும் மாட்டி வச்சுக்கலாம், மளிகை சாமான லிஸ்ட்லாம் எழுதுறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு வாங்கினேன். இதுலயே ஒரு பென் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு பட்டன் இருக்கு, அதை அமுத்தினோம்னா போர்டு கிளியர் ஆயிரும். பின்னாடி பேட்டரி மாத்துறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னா 12 செட் ஆஃப் குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ். இந்த மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா பிரைஸ் ரொம்ப சீப்பா இருந்தது, அதனால தான் வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் என்னன்னா 60,000 டாங். நம்ம ஊர் மதிப்புப்படி பார்த்தா 196 rupees தான். சரி, நம்மளும் மசாலா பொடி சின்ன சின்ன ஸ்பைஸ் எல்லாத்தையுமே கவரோட வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே, அதனால இதை வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி வாங்கிட்டேன். இது ஆக்சுவலா நல்லா இருக்கு. மூடி வந்து பிளாஸ்டிக் தான், ஆனா ஏர் டைட்டா இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. வியட்நாம்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்பியாச்சு. இங்க பக்கத்துல இருக்கிற இயான் மாலுக்கு தான் போறோம். ஒரு சில கிராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. உள்ள போன உடனே நம்மள டெம்ப்ட் பண்ற மாதிரி ஒரு பிரெட் கடை வேற இருந்துச்சு. நம்ம வேற பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால இது ரொம்ப டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதில் ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கி இதை ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். ஈவினிங் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. அதனால தியாவுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, காகிள்ஸு, ஹெட் கேப்பு இதெல்லாம் வாங்கலான்ட்டு மேலே வந்துட்டோம். அதை வாங்கி முடிச்சுட்டு மால்குள்ள இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே அவங்களே பேக் பண்ணி வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பில் போடுறதுக்கு எடுத்து போய்க்கலாம். ஆனால் ஒரு சில லூஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு டேரெக்டாக அப்படியே பில்லிங்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கவர் ரோல் வச்சுருப்பாங்க. அந்த கவரில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுட்டு அந்த பக்கம் சைடில் 2-3 இடத்துல வெயிட் பார்க்குற இது வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வெயிட் போட்டுட்டு அதில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. அதை தான் கொண்டு போயிட்டு நம்ம பில்லிங்கில் கொடுக்கணும். புதுசாக யாராச்சும் வியட்நாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மல்டிகிரெயின் பிரெட் வாங்கலான்ட்டு பிரெட் செக்ஷனுக்கு வந்தேன். இங்க நீளமா இந்த மாதிரி ஏதோ பிரெட் வச்சிருந்தாங்க. இதுக்குள்ளதான் ஸ்டஃபிங் வச்சுட்டு பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. அடுத்த டைம் வரும்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும். திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிக்கிறக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால பக்கத்துல இருக்கிற ஷாப்ல லஞ்ச் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுல போயிட்டு சாப்பிடலான்ட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு ஸ்விம்மிங் பூலுக்கு. இங்க 2-3 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நாங்க இன்னைக்கு போறது இண்டோர் ஸ்விம்மிங் பூல். இங்க பக்கத்துல தான் இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட் தள்ளி. லைட்டா மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்பவும் போயே தீரணும்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நினைச்சது மாதிரியே மழையும் தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. தியாவோட ஃப்ரெண்ட்ஸு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். இங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களும் பாப்பாவோட வந்திருந்தாங்க. இங்கே வந்துட்டு குழந்தைங்கள்லாம் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஆழம் கம்மியாக ஒரு ஏரியாவும் பெரியவங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஏரியாவும் இருக்குது. தண்ணியை பார்த்த உடனே எல்லாரும் உள்ளே குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பையனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அவன் கொஞ்சம் பயந்துட்டான். கையை விட்டு கீழே இறங்கல, மடியிலே தான் உட்காந்துட்டு இருந்தான். கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூலோட ஆம்பியன்ஸே அவ்வளோ நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. எங்களுக்கு இந்த டே சூப்பராக ஃபன்ஃபுல்டாக போச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்க வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.